பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல் காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் இளஞ்சூரியன் என்கின்ற எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று அபிராமி அந்தாதியில் சில பாடல்களை பார்க்க இருக்கிறோம். கடந்த பதிவில் 52வது பாடலில் தன்குறை தீர எங்கோன் சடைமேல் வைத்த தாமரையே என்று நிறைவு செய்திருந்தோம். 73வது பாடலில் தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கும் ஒளி செம்மை எம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே என்று அபிராமி பட்டர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்னையே, உனக்கு திரிபுரை என்ற பெயரும் உண்டு. அது அல்லாமல் நீ கடம்ப மாலை, வில்லு, மலரம்புகள் போன்றவற்றை அணிந்திருக்கிறாய். செம்மையாகிய 4 கைகளை உடையவளாக இருக்கிறாய். சேமம் திருவடி செங்கைகள் 4ம் ஒளி செம்மை அம்மை என்று குறிப்பிடுகிறார். அப்படி உன்னுடைய அருள் ஒன்றையே நான் வணங்கி கொண்டு இருக்கிறேன், எனவே எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்த பாடலில் நயனங்கள் 3 நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவள்ளி அடி இணையை பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருது தமணிய காவினில் தங்குவரே என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடல் அடியவர்களை பற்றி மிக உயர்வாக சொல்லுகிறார். அம்மையே, 3 கண்களை உடைய பரமசிவன், திருமால், பிரம்மன் போன்ற தேவர்கள், தெய்வங்கள் உன்னை வணங்குகிறார்கள். அடியவர்கள் உன்னுடைய தாமரை பாதத்தை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த அடியவர்களுக்கு வானுலோகத்திலே அரம்பையர்களாகிய தேவ மகளிர் ஆடக்கூடிய அந்த காட்சியினை காணக்கூடிய ஒரு அமர்ந்து பார்ப்பதற்குரிய பொன் ஆசனம் கிட்டினாலும் அந்த அடியார்கள் அதனை விரும்ப மாட்டார்கள். உன்னுடைய அந்த தாமரை அடிகளுக்கு பணி செய்யவே அவர்கள் விரும்புவார்கள். உலகத்திலே வேறு எந்த விதமான விருப்பங்களையும் அடியவர்கள் கொள்ளாமல் உன்னுடைய பாதத்தையே எப்பொழுதும் விரும்பிக் கொண்டு சிந்தையிலே நினைவு செய்து கொண்டிருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார். அதற்கடுத்த பாடலில் தங்குவர் கற்பக தாருவின் நிழலில் தாயார் இன்றி மங்குவர் மண்ணில் வலுவாய் பிறவியை மால் மறையும் பொங்கு உவர் ஆழியும் ஈரேல் புவனமும் பூத்த உந்தி கொங்கு இவர் பூங்குழலால் அபிராமி திருமேனி குறித்தவரே என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலில் 7 உலகங்களையும் படைத்தவள் நீதான், எல்லாவற்றையும் படைத்து காக்கக்கூடியவளும் நீதான். பூங்குழலாகிய அழகிய குழலை உடைய அன்னையே, கொன்றை மாலையை அணிந்த சிவபெருமானின் இடப்பக்கத்திலே இருக்கக்கூடியவளும் நீதான். உன்னை வழிபட்டு கொண்டு வந்தால் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது. என்னவென்றால், உலகத்திலே இனி நான் மீண்டும் பிறக்கக்கூடிய வழி இல்லாமல் போகிறது. அப்படி பிறக்கக்கூடிய பெற்று தரக்கூடிய உலக பிரகாரமான தாய்மார்களும் இல்லாமல் போகிறார்கள். எனவே என்றும் நிலையாக இருக்கக்கூடிய தாய் நீயே என்று 75வது பாடலில் அன்னையை உலகத்திலே என்றும் நிலையாக இருக்கக்கூடிய தாய் என்று குறிப்பிடுகிறார். 76வது பாடலில் சொல்லுகிறார், குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம்
நின் குறிப்பறிந்து மரித்தே மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ் குன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபான பைரவியே என்று குறிப்பிடுகிறார். அன்னையே, இந்த பாடலில் எல்லாம் அபிராமி அன்னையினுடைய அந்த அழகு திருமேனி போன்றவற்றையே நான் தியானித்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறார். இதற்கு முன்பும் 53வது பாடலில் இது போன்ற ஒரு அழகிய காட்சியினை அவர் அங்கும் பதிவு செய்திருக்கிறார் அபிராமி பட்டர் அவர்கள். அங்கு சின்னஞ்சிறிய இடையில் சாத்திய செய்யப்பட்டும் கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இவை போலும் தவமில்லையே என்று அங்கும் குறிப்பிடுகிறார். அன்னையினுடைய அழகிய பாதங்களை, அவருடைய இடையிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள், மார்பிலே தொங்குகின்ற முத்து மாலை போன்றவற்றை எல்லாம் பார்த்து அதையே தியானம் செய்து கொண்டிருக்கின்ற அடியவர்களுக்கு இதைவிட வேறு ஒரு தவம் உலகத்தில் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை என்று அங்கு குறிப்பிடுகிறார். இங்கும் 76வது பாடலில் சொல்லுகிறார், குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து மரித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தே அவிழ் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபான பைரவியே. அன்னையே, பஞ்சபானங்களாகிய 5 மலரம்புகளை உடைய கருவிகளை நீ கையில் தாங்கி இருக்கிறாய். உன்னுடைய அருளை நான் கண்டுகொண்டேன். அருளை கண்டுகொண்டதும் அல்லாமல் மரளி என்று சொல்லக்கூடிய யமன் வருகின்ற வழியையும் நான் அடைத்து விட்டேன். இனி எனக்கு துன்பமில்லை. இந்த பாடலில் அவர் தாம் இந்த பரீட்சையில் தாம் வெற்றி பெற்று தம்மை அபிராமி அன்னை காப்பாற்றி விடுவாள் என்று 100வது பாடலுக்கு பின் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை இந்த பாடலில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். மரித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி என்று சொல்லுகிறார். வெறித்தேன் அவிழ் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபான பைரவியே என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். இது போன்ற செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த நூல்காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பதிவில் மிக முக்கியமான விடயம் வரப்போகிறது. அதுவரை நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.